டாப் 10 எம்எல்ஏக்கள் பட்டியல்ல மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன் வரிசையில 6வது இடத்தை பிடிச்சிருக்காரு ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ திரு ஜே எபினேசர். அதிமுகவின் கோட்டையா இருந்த ஆர்கே நகர் தொகுதியை தன்னுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால திமுகவின் வெற்றி களமா மாற்றி இருக்காரு. பரிதாபம் என்னன்னா, அந்த தொகுதியில நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் இன்னமுமே சரியான வெளிச்சத்துக்கு வராததுதான். அப்படி என்னதான் செஞ்சிட்டாரு எபினேசர்? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2 முறை போட்டியிட்டதாலும் டிடிவி தினகரன் நின்றதாலும் பிரபலமானது ஆர்கே நகர் தொகுதி. இங்கு திமுக எம்எல்ஏ ஜே எபினேசர் கடந்த 4.5 ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்திருப்பதால் புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது. ஆர்கே நகரில் பல இடங்களில் புதியதாக சாலைகள் போடப்பட்டு தெருக்கள் அழகாக மிளறுகின்றன. ஆர்கே நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எழில் நகர் ரயில்வே கிராசிங் பகுதியில் 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி 95 விழுக்காடு முடிக்கப்பட்டு விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட இருக்கிறது. மேம்பாலம் கட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா ஸ்கூல் போறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த முதலமைச்சருக்கும் எபினேசர் எம்எல்ஏக்கும் எங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. ரொம்ப வசதியா இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வருவோம். ஒரு 1 hour ஆகும், 1/2 hour ஆகும். யூஸ் பண்ணிங்க போச்சுன்னா திறக்கவே மாட்டாங்க. ஒரு அரை நாள் கூட ஆயிடும். சிரமப்பட்டுருக்கோம். நேர் நகர் பகுதியிலேருந்து இந்த கொருக்குப்பேட்டைக்கு வர்றதுக்கும் சரி, அதே மாதிரி பாரதி நகர், கண்ணதாசன் நகர், கொடுங்கியூர், அப்புறம் இந்த மாட்டு மந்தை இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எருக்கஞ்சேரி சைட்லாம் போகிறதுக்கு இப்போ இந்த பாலத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, பசங்க வேலைக்கு போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த எம்எல்ஏ இங்கே இந்த சுற்றி கட்டுறதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க. ஏற்கனவே இருந்தவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை. அங்கே பார்த்துட்டு போனாங்க 10 வருஷமா. ஆனால் இவங்க ஓரளவு இறங்கி செஞ்சு நல்லபடியா அழகா கட்டி முடிச்சிருக்காங்க. நேரு நகர் ரயில்வே கிராசிங் பகுதியில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கின்றன. கொருக்குப்பேட்டை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கொருக்குப்பேட்டை ரயில்வே கிராசிங் பகுதியில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க ஒப்புதல் கிடைத்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஆர்கே நகர் தொகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை முற்றிலும் போக்கிடும் வகையில் வார்டு 47 பாரதி நகர் பகுதியில் 19 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 13 எம்எல்டி கொள்ளளவு கொண்டு நீர் ஏற்று நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது ஆர்கே நகரில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் சட்டமன்றத்தில் முதலமைச்சரிடம் வைத்த கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டேல் நகர் சென்னை மாநகராட்சி பள்ளியில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக தொடக்கப்பள்ளி கட்டிடம் மற்றும் மேல்நிலைப் பள்ளியை பழுதுபார்த்து அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கார்னேஷன் நகர் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 2 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 அடுக்குகளுடன் கூடிய புதிய வகுப்பறைகளாக கட்டப்பட்டிருக்கிறது. தண்டையார்பேட்டையில் 40 வருட பழமை வாய்ந்த எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் செயல்பட்டு வந்த IOC பேருந்து நிலையம் தற்போது 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக மாற்றியமைக்கும் பணி விரைவில் தொடங்க இருக்கிறது. அதற்காக முதற்கட்டமாக தென்னக ரயில்வேயிடம் இருந்து 34 வருடங்களுக்கு நிலம் குத்தகை எடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆர்கே நகர் மேற்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையின் அடிப்படையில் 1.5 லட்சம் பேர் வசிக்கும் இந்த பகுதியில் கூட்டுறவு வங்கி சேவையினை தொடங்கி வைத்ததன் மூலம் மக்களின் ஏகோபித்த சட்டமன்ற உறுப்பினராக திகழ்கிறார் எபினேசர். சேஃப்டியாக இருக்குது. நம்ம மற்ற நகை கடைகளை போய் வைக்கும் போது எந்த அளவுக்கு சேஃப்டின்னு தெரியாது. இங்கே இன்ட்ரெஸ்ட்டும் நல்ல நார்மலாக இருக்குது. நமக்கு ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி இங்கே இருக்குது. இந்த நகைகள் வைக்கிறது மூலமா நிறைய சலுகைகளும் கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளின் சலுகை கொடுக்குறாங்க. மகளிர் குழுக்களுக்கு லோன் தராங்க. இந்த மாதிரி நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. இப்போ இங்கே பிரான்ச் திறந்ததுனால இங்கே இருக்க மக்கள் வந்து நல்ல பயனடைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம், இது பாராட்டுக்குரிய விஷயம். என்னுடைய மக்கள் சார்பாக நானும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்களுக்கு நன்றி, தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து விளையாட்டுகளையும் உள்ளடக்கிய அதிநவீன வசதிகளுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணி 85% முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட இருக்கிறது. தண்டையார்பேட்டை பேருந்து பணிமனை ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் கூடிய பேருந்து முனையமாக மாற்றும் வேலை நடந்து வருகிறது. ஆர்கே நகரில் சிறப்பு திட்டங்கள் துறை மூலம் 62,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏஇ கோவில் தெருவில் இருந்து சுங்கச்சாவடி வரை ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ஏஇ கோயில் தெருவில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வகை விளையாட்டுகளை உள்ளடக்கிய மாபெரும் உள் விளையாட்டரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. செரிக நகரில் உயர்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு மாணவர்களுக்கு போதுமான அளவு வகுப்பறைகள் கிடைத்திருக்கின்றன. மீனம்பாள் நகர், ஜே நகர், திருவற்றியூர் நெடுஞ்சாலை, புதுவண்ணாரப்பேட்டை, விநாயகபுரம், புதுவனைக்குப்பம், சேனியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அங்குள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆய்வகங்களை மேம்படுத்தவும், வகுப்பறைகளில் போதுமான அளவுக்கு மாணவர்களுக்கு மேசைகள், நாற்காலிகள் வாங்கவும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்து ரூபாய் 60 லட்சம் ஒதுக்கப்பட்டு மாணவர்களின் நண்பனாக மாறியிருக்கிறார் எபினேசர். 7 வார்டுகளிலும் அதிநவீன உடற்பயிற்சி கூடங்கள், மகளிருக்கான உடற்பயிற்சி மையங்கள், ஈமக்காரியம் செய்யக்கூடிய காரிய கூடங்கள், 37 ரேஷன் கடைகள், அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட 42 அங்கன்வாடிகள் என தொகுதியை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் எபினேசர். நியாய விலை கடைகளை தெருவுக்கு தெரு திறந்து வைத்திருப்பதன் மூலம் தொகுதி மக்களிடம் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறார் எபினேசர். மக்களுக்கு வந்து ஈஸியா வாங்குற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இல்ல, அது லாங்கா இருந்துச்சு. இப்போ இந்த கடை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு வாங்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. வந்து லோடுங்க வந்து இறங்கறதுக்கும் ஈஸியா இருக்கு. பழைய கடையில வந்து வாடகை தான் இருந்தோம். அந்த கடையில வந்து அவங்க பொருள் வந்து வாங்குறதுக்கு சங்கடமா இருந்துச்சு. ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ ஒரு டிரைவிங் பண்றதுக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சு. அந்த தெருவில் அந்த மக்கள் வந்து நின்று வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து எம்எல்ஏ அவங்களோட 30 லட்ச ரூபா செலவுல சொந்தமா இந்த கடையை கட்டி கொடுத்தது இல்லாம மக்களுக்கு ஈஸியா வந்து வாங்குற மாதிரி அந்த கடை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது தவிர ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தனது சொந்த நிதியில் இருந்து 47வது வார்டு முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் புதிய சாலை வசதி, 38வது வார்டு பரமேஸ்வர நகரில் அங்கன்வாடி ஆகியவைகளை அமைத்து தந்திருக்கிறார். கொருக்குப்பேட்டையில் அச்சீவர்ஸ் அகாடமி மற்றும் அற்புதம் அறக்கட்டளை வழியாக பெண்கள் திறன் மேம்பாட்டு மையத்தை கட்டிக் கொடுத்து மகளிருக்கான இலவச தையல் பயிற்சி, கணினி பயிற்சி என பெண்களின் வாழ்வுக்கு விடிவெள்ளியாக இருக்கிறார் எபினேசர். இந்த பயிற்சியின் மூலம் ஆண்டுக்கு 1200 பேர் வரை பயன்பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆர்கே நகர் தொகுதியில் வசிக்கும் மீனவ சமூகத்தினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வரும் எபினேசர் மீன்பிடி துறைமுகங்களை நவீனமயமாக்குதல், தேர்தலில் வாக்குறுதியளித்தபடி சிஜி காலனி, வஉசி நகரில் 2,25,00,000 மதிப்பில் புதிய மீன் அங்காடியை கட்டிபிடித்து சமீபத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு திறந்து வைத்தார். அன்னை சத்யா நகர் மீன் தெருவில் 64 லட்சம் ரூபாய் செலவில் இறகு பந்து குடம் கட்டும் பணி நடைபெறுகிறது. இவை தவிர 30 லட்சம் ரூபாய் செலவில் ஏஇ கோயில் தெருவில் பெண்கள் உடற்பயிற்சி கூடம் கட்டப்பட்டு வருகிறது. 90 லட்சம் செலவில் தண்டையார்பேட்டை மணிக்கூண்டு பூங்கா சீரமைக்கப்பட்டிருக்கிறது.
அன்னை சத்யா நகர், நேரு நகர், கண்ணகி நகர் மற்றும் எழில் நகர் பகுதிகளில் மழை நீரை வெளியேற்ற 10 கோடி ரூபாய் செலவில் ராட்சத மின் மோட்டார்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வார்டு 38இல் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் கொடுங்கையூர் கால்வாய் தடுப்புச் சுவரை உயரப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளும் நடந்து வருகின்றன. ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசரை பொறுத்தவரை தான் அளித்த வாக்குறுதிகளில் 95% நிறைவேற்றி இருக்கிறேன் என்கிறார் எபினேசர். அதன் விவரங்களை கேட்டபோது ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. ஏனென்றால் என்னென்னவோ திட்டங்களை அவர் செய்திருந்தாலும் அவை யாவும் இன்னும் ஏன் பெரிதாக வெளியில் தெரியாமல் போனது என்பதுதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது. கால நேரம் பார்க்காம மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் நிக்கிறதுல எபினேசரை அடிச்சுக்க ஆள் இல்ல. கட்சிக்குள்ள கோஷ்டி முதல் இருந்தாலும் மக்கள் நிக்கிறது என்னமோ எபினேசர் பக்கம் தான். வெற்றியும் எபினேசர் பக்கம் தான் தோணுது.